இறைவன் ஒருவன் சொல்றீங்க, ஆனா அந்த ஒருவன் உருவமே இல்லையே. ரைட், அல்ல ஒரு கேள்வி. இறைவன் ஒருவன் என்று சொல்லுகிறீர்களே, அந்த இறைவனுக்கு உருவமே இல்லையே ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. இறைவன் ஒருவன் நீங்க சொல்லிட்டீங்க, அந்த இறைவனை பார்க்க முடியலையே, உருவம் இல்லையே, இவ்வளவு விளக்கமாக சொன்னீங்க, ஏன் உருவம் இல்லை, அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கிறாங்க. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி, குர்ஆன் படியும் நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல் படியும் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். முஸ்லிம்கள்ல அநேகம் பேர், அதிகமான பேர் இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு நம்புறாங்க. அது தவறான நம்பிக்கை. இன்னைக்கு எங்களை போன்ற தௌஹீத் ஜமாத்தை போன்ற குர்ஆனையும் நபிமொழிகளையும் ஆய்வு செய்யறது மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிற அமைப்பாக இருக்கின்ற நாங்கள் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது நம்ப சொல்றோம். ஏன் இந்த நிலைப்பாடு வந்துச்சுன்னா, இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிறது நாகூர் கனிவான் ஒரு ஆள் பாட்டு படிப்பார், இறைவனிடம் கையேந்துகள் ஃபேமஸான பாட்டு, நல்ல பாடல்கள் நிறைய படிச்சிருக்காரு. அவர் சில பாடல்களையும் இன்னும் சில அறிஞர்களும் இஸ்லாத்தை தவறாக சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு வீவு இருக்கும்ல, அந்த வீவுல சொல்லப்பட்டதான் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர், உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் ஒரு பாட்டு படிச்சிருக்கிறார். என்ன அர்த்தம்னா, இஸ்லாத்துல இறைவனுக்கு உருவம் இல்லை, முஸ்லிம்களும் அப்படி பல பேர் நம்புறாங்க. ஆனால் குர்ஆனை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் இறைவனுக்கு உருவம் இருந்ததாக குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. இறைவன் சொல்றான், முதல் நபி இறைத்துதர் நோஹாஸ் ஆறுக்குள்ள நூஹ் நபியின் கப்பல், கூகுள் பண்ணி பாருங்க கிடைக்கும். நூஹ் பைபிள் படி நோவா என்று சொல்லுவாங்க. அவரை பத்தி கடவுள் சொல்லும் போது அந்த 950 ஆண்டுகள் பிரச்சாரம் பண்றாரு. அப்போ அவரு அந்த மக்கள் ஏத்துக்கிறல, கடவுள் ஒண்ணுங்கிறத மறுக்கிறாங்க, சிலைகளை லாத்து உசா மாதிரியான சிலைகளை வணங்குறாங்க, யவுக்கு நஸ்ரா போன்ற பல சைவ வழிபாடுகளை நம்புறாங்க, கடவுள் ஒன்னொன்று பிரச்சாரம் பண்ண வர்றாரு. கடைசியில் அந்த மக்கள் கேள்விகள் பண்றாங்க. அற்ப சொற்பமான நபர்கள் அந்த நபியையும் இறைவனையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்போ கடவுள் சொல்றாரு, இந்த ஊர் அழிக்கப்படுற உலகத்தை நீங்க ஒரு கப்பல் செய்யுங்க என்று நூவை பார்த்து இறைவன் சொல்கிறார். சொல்லும்போது நம்முடைய கண்காணிப்பை கொண்டு நம்முடைய பார்வையில் நீங்கள் கப்பலை செய்யுங்கள் என்று இல்லாமல் இறைவன் சொல்றார். அப்ப இறைவனுக்கு கண்கள் இருப்பதாக சொல்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லைஸ பிஅஅமர். இது நபிகள் நாயகம் சொன்ன அரபி சுலோகம். எல்லாமுள்ள இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல. அது ஏன் அப்படி சொன்னாங்க? கிறிஸ்து கடைசி அந்திம கிறிஸ்து வருகிற பொழுது, தஜ்ஜால் வருகிற பொழுது, அந்திம கிறிஸ்தை டமாஸ்கஸ் நகரில் வீழ்த்துவதற்காக கிறிஸ்து ஏஞ்சல்ஸ் மலக்குமார்கள் வான தேவர்கள் மூலமாக ரெக்கைகளை பிடித்துக் கொண்டு கீழே இறங்குவார் உலகம் அழியும் போது. அப்படி அழியும் போது அந்திம கிறிஸ்து ஆன்டி கிறிஸ்துவை என்ன செய்வாரு, அவருக்கும் ஒருக்கும் ஃபைட் நடக்கும். பைபிள்ல இருக்குது, நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்போ அந்த கிறிஸ்துவை பத்தி சொல்லக்கூடிய அந்த வசனங்களை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்திம கிறிஸ்துடைய கண் ஒற்றை கண்ணன், வலது கண்ணு குருடானவர், அவருக்கு வலது கண் காய்ந்த திராட்சை போன்று இருக்கும் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல, 2 கண். ஏன்னா அந்திம கிறிஸ்து சொல்லுவார், நான் தான் கடவுள் என்பார். சுவனத்தை கையில காட்டுவார், நரகத்தை காட்டுவார். ஒரு மனிதனை, திடகாத்திரமான இளைஞனை 2ஆக கூறாக பிளந்து விட்டு கைதட்டு எழுப்புவார், உயிர் பெறுவார். இதெல்லாம் கடவுள் செய்யக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுத்து சோதிப்பார் கடைசி கட்டத்துல. அப்போ மக்கள் எல்லாம் அவரை போய் கும்பிட்டுருவாங்க, தெரியாம இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பை கும்பிட்டுருவாங்க, வணங்கிடுவாங்க. அப்போ ஆன்டி கிறிஸ்துவ கிறிஸ்து ஜீசஸ் என்ன செய்வார், ஃபைட் பண்ணி வெற்றி கொள்வார். அந்த ஆன்டி கிறிஸ்துடைய கண் ஒத்த கண்ணு. ஆனா நபிகள் நாயகம் சொல்றாங்க, இறைவனுக்கு எல்லாம் உள்ள இறைவனுக்கு 2 கண், ஒத்த கண்ணு கிடையாது. இறைவனுக்கு 2 கண்கள் இருக்கிறது. இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்படும் போது இறைவனுக்கு முகம் இருக்கும், அவருடைய முகம் நிலைத்து நிற்கும் என்று எல்லாம் உள்ள இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்றார். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். குர்ஆனுடைய சுலோகம். உலகத்தை அழிக்கும் போது இந்த மக்கள், மனிதர்கள், வானம், பூமி எல்லாத்தையும் கடவுள் வலது கையில் வானத்தையும் இடது கையில் பூமியிலையும் சுருட்டி கொண்டு அடக்கி ஆள்கின்ற அரசர்கள் யார், ஆட்சியாளர்கள் யார், மக்களை வதைப்படுத்திய மன்னர் யார் என்று கடவுள் கேட்டு அப்போ சொல்லுவாரு. கடவுளை பத்தி நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவர் கேட்பாரு. அப்ப கடவுளுக்கு வலது கை இருக்கு, இடது கை இருக்கு, கடவுளுக்கு முகம் இருக்குது என்கிறதெல்லாம் ஹோலி குர்ஆன் சொல்லுது, நபிகள் நாயகம் சொல்றாங்க. கடவுளுக்கு கால் இருப்பதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க,
வலது கால் இருப்பதாக, இடது கால் இருப்பதாக, வலது இடது கைகள் இருப்பதாக, இரண்டும் வலதுடைய அந்தஸ்துல. இப்ப வலது இடத்துல இது ஸ்ட்ராங், இது ஸ்ட்ராங் கம்மியாயிரும்ல. கடவுளுக்கு அப்படி கிடையாது, ரெண்டுமே ஸ்ட்ராங் என்று. கடவுளுக்கு இத்தனை உருவங்கள் இருக்கு. பாதம் இருக்குது, கால் இருக்குது, கெண்டை கால் இருக்குது, முகம் இருக்குது, கண்கள் இருக்கிறது. கடவுள் சிரிக்கிறார், மகிழ்கிறார், கோபப்படுகிறார், ரோஷம் கொள்கிறார் என்றெல்லாம் குர்ஆனிலேயும் நபிமொழியிலேயும் ஏராளமான சான்றுகளை பார்க்கிறோம். இந்த சான்றுகளின்படி இறைவனுக்கு, எல்லாம் உள்ள இறைவனுக்கு உருவம் இருக்கிறது. அப்ப கண் எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்கும்னு சிந்திக்க கூடாது. கற்பனைக்கு அப்பாற்பட்டவர் என்று குர்ஆன் சொல்லுது. லைஸ கமித்லி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். குர்ஆனுடைய சுலோகம், அரபி மொழி வாக்கியம். இறைவன் அவனை போன்று எதுவும் இல்லை என்று எல்லாம் உள்ள இறைவன் சொல்றான். என்னை போன்று எதுவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. கடவுள் மாதிரி எதுவும் யாரும் இல்லை. இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு கடவுள், மற்றெல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டது. வானம், பூமி, மலைகள், ஆண் பெண் என்ற மனிதர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் எல்லா பொருட்களும் இறைவனால் படைக்கப்பட்டது. மஹ்லூக் என்று சொல்லுவாங்க. படைத்தவன் காலி. அவன் கிரியேட்டர், த ஒன்லி ஒன் கிரியேட்டர். சரியா? மற்றெல்லாம் கிரியேஷன். நீங்க கிரியேட்டரை மட்டும்தான் வணங்கணும், கிரியேஷனை வணங்கக்கூடாது. இதான் அடிப்படை. இதுதான் எவன் படைப்பாளனோ அவனை மட்டும் வணங்குங்கள், படைத்தவனால் படைக்கப்பட்ட எதையும் வணங்காதீர்கள் என்பதுதான் இந்த கொள்கை. அந்த படைத்தவனுக்கு எல்லா உருவமும் இருக்கிறது, ஆனால் கற்பனை செய்யக்கூடாது. லைஸ கமித்லி ஷைஉன். அவன் யாரை போன்றும் எதை போன்றும் இல்லை. அவன் பார்ப்பவன், கேட்பவன். செவிப்புலன், பார்வை புலன் உண்டு, ஆனால் எப்படி இருக்கு தெரியும். சிங்கம் மாதிரி இருக்கா, யானை மாதிரி இருக்கா, டைனோசர் மாதிரி இருக்கா, மனுஷன் மாதிரி இருக்கா, ஆம்பளை மாதிரி இருக்கா, பொம்பளை மாதிரி இருக்கா. நோ கற்பனை. கற்பனைக்குள்ள போகக்கூடாது. அப்ப எங்க பார்ப்பீங்க? இந்த உலகத்தில் யாரும் பார்க்கவில்லை, இனி யாரும் பார்க்க மாட்டார். இதே நீங்க யஜுர்வேதத்துல நீங்க பார்க்கலாம். குர்ஆன்ல இருக்கிற அதே சுலகம் இருக்கு. யாரும் கடவுளை இந்த கண்கள் பார்க்க முடியாது, கடவுளை நம் கண்களை பார்க்கின்றார், அவர் கண்களால் நம்மை கண்காணிக்கிறார். குர்ஆன்ல அப்படியே சொல்லலாம். லா துத்ரிகுல் அப்சார் வ யுத்ரிகுல் அப்சார். இந்த யஜுர்வேதம் சொன்னோம்ல, இந்த சுலோகமும் இந்த சில நேரங்கள் இந்த வேதங்களுடைய பேர்களை ஒன்று ரெண்டு மாற்றி சொல்லிடுவேன், ஞாபகத்தில் இருக்கத்தான் சொல்றேன். சரியா? ஆனா இருக்குது, கேட்டா எடுத்து வந்துடுறாங்க. அந்த அதே வசனம் நீங்க இந்து மதத்துடைய முக்கிய வேதங்கள் எடுத்து அந்த வேசனங்களை பார்த்தா அப்படியே இருக்கும். திட்ட குர்ஆன் கண்களை நம்ம கண்களை கொண்டு அவரை பார்க்க முடியாது, அவர் தான் நம்மை கண்காணிக்கின்றார் என்று வசனம் இருக்கு. அவரை கொண்டு யாரும் பார்ப்பதில்லை என்று குர்ஆன் சொல்லு. அதே வேதம் அப்படியே இந்த வசனம் முந்தைய வேதங்கள் இருக்கு. அப்ப இதை வச்சு என்ன பார்க்கலாம்? கடவுளுக்கு உருவம் இருக்குதுன்னு நம்பணும். கற்பனைக்கு அப்பாற்பட்டவங்க அப்ப இந்த உலகத்துல பார்க்க முடியாது. எங்க பார்க்கலாம்? மனிதன் மரணித்த பிறகு கடவுள் சொன்னமா இந்த பூமியில வாழ்ந்து மரணித்தான். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா மக்களையும் எழுப்பி கேள்வி விசாரணை நடத்துவார், நீதி விசாரணை நடத்துவார். அதுல இறைவன் பரலோக ராஜ்யத்தில் நிரந்தரமாக நரகம், நிரந்தரமான சொர்க்கம் என்று பிரிப்பார். நல்லோர் தீயோர் என்று பிரித்து அதுல யாரெல்லாம் நல்லோர் சுவனத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் காட்சி தருவார். எல்லாம் வல்ல இறைவனை மரணத்திற்கு பிறகு பார்க்க இருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லும். இதான் நம்பிக்கை. அதனால கடவுளுக்கு உருவம் இல்லை என்பது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை கிடையாது. இருக்குது, ஆனா கற்பனை செய்ய முடியாது. நம்ம கற்பனை செய்யக்கூடாது, நியாயம் இல்லையில. யாராவது பார்த்தோமா? பார்க்காத எனக்கு அப்படி தோணுச்சு, எனக்கு இப்படி தோணுச்சு, நான் இந்த ஒளியை பார்த்தேன், இதுல கடவுள் இப்படி இருந்தாரு, அதுல அப்படி. நமக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கு? அந்த ரைட்ஸ் நமக்கு கிடையாது. நம்மளுடைய கற்பனையை கடவுளுக்கு கொடுத்தால் கடவுள் ரோசப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம உருவத்தை யாராவது படம் வரைகிறாங்க, தப்பா படம் வரைஞ்சிட்டு மூக்க வேற மாதிரி இப்படி கோலம்ல வச்சா நமக்கு கோலமா இல்லையா? ஏன்னா மூக்க அழிச்சு வச்சிருக்க, மாற்றி வச்சிருக்க, சப்ப மூக்க ஊசி மூக்க இழுத்து விட்டுருக்க, உனக்கு என்ன நக்கலா போச்சா கேட்போமா இல்லையா? நம்ம உருவத்தையே நாம ஒரு வாழ் மாத்தி வரைஞ்சா போட்டோ எடுக்கும்போது வரைய தேவையில்ல. போட்டோ எடுக்கும்போது யாருக்கு போல போட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கரெக்டா எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கோவம். இல்ல என்னப்பா போட்டோ எடுத்துருக்குற, போட்டோ ஒழுங்கா எடுக்க தெரியலையே உனக்கு, இப்படியா போட்டோ எடுப்ப, என்னை அலங்கோலமாக்கி வச்சிருக்கிறிய. இப்போ மனுஷனை போட்டோ எடுக்கும்போது கூட ஒழுங்கா கரெக்டா போட்டோ எடுக்கலண்டா, கொஞ்சம் அலம்பலா போட்டோ எடுத்துட்டோம்டா கோவம் வருத. எல்லாம் இறைவனை நாமளாக கற்பனை செய்து அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், அந்த மாதிரி படுத்து கிடப்பார், இந்த மாதிரி இப்படி இருந்தார், இந்த உருவத்தில் இருந்தார் என்று நாம கற்பனை செய்தால், ஒருவேளை கடவுள் அப்படி இல்லை என்றால் கேள்வி கேட்பார் இல்லையா? கடவுள் எழுப்பி எனக்கு இந்த உருவத்தை நீ கொடுத்தாய், எந்த அடிப்படையில் கொடுத்தாய்? திருவள்ளுவருக்கு உருவம் கொடுத்தோம்னா அது ஒரிஜினல் உருவமா? அந்த போதனைகளை பார்த்துட்டு இந்த போதனைகளை சொல்றாரு யாரா இருப்பாருன்னு கற்பனையில வரைகிறோம். இவ்வளவு அழகான போதனைகள் இருக்கு திருக்குறள்ல அப்படின்னா, இதை சொல்றவங்க கொஞ்சம் தாடி வச்சா பெருசா இருந்தா நல்லா இருக்கும்.
தாடி இல்லாம சின்ன தாடியா இருந்தா போதும் நல்லா இருக்காது. தாடியை பெருசா விட்டா ஒரு ஆளுமை தன்மை இருக்கு தாடியில, அப்படிதானே? ஒரு ஈர்ப்பு, அட்ராக்ஷன் இருக்கு. தாடி ஆணுக்கு தாடி அழகு தானே இயற்கையிலே. அப்ப அந்த தாடி திருவள்ளுவர் பெருசா ஒரு சின்ன தாடியா வரைஞ்சாங்க, ஏத்துக்கிறல, ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அந்த திருவள்ளுவர் செலக்ட் பண்ற குரூப் தாடி பெருசா வரைஞ்சிட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் வெள்ளை கலர் ஆடை உடுத்தி அவர் ரொம்ப பெருசா நம்மள மாதிரி கோட் சூட்டு போட்டா அந்த சொல்றதுக்கான அளவுகோடு இல்லை. ஓலைச்சுவடி காலத்துல வாழ்ந்திருக்காரு. அப்ப அதுக்கு மாதிரி ஒரு ஆணியை கொடுத்து, செப்பானியை கொடுத்து, ஒரு ஓலைச்சுவடியை வச்சு பக்கத்துல அந்த பழைய குடிசை மாதிரி வரைஞ்சி அந்த போட்டோ வரைஞ்சோன்னா இந்த சுலோகத்தை சொல்றதுக்கு கொஞ்சம் தகுதியான ஆள் இந்த உருவமா இருக்கும், அதனால இதையே செலக்ஷன் பண்ணிடுவோம். திருக்குறளுக்கு ஆயிரக்கணக்கான படம் வரைந்து அதுல ஒண்ணு தேர்ந்தெடுத்தோம். திருவள்ளுவர் இப்படித்தான் இருப்பாருன்னு நம்மள கற்பனை பண்ணிட்டோம். உண்மையான திருக்குறள் இப்படித்தான் இருப்பாரு, திருவள்ளுவர் இப்படித்தான் இருக்கிறதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. திருக்குறள் இருக்குது, திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் இந்த போட்டாலும் இருக்கிற மாதிரி தான் இருக்காருன்னு நம்மளா அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தவிர, தமிழக அரசாங்கம் அதை ஏத்துக்கிட்டே தவிர இப்படிதான் திருவள்ளுவர் எழுப்பி கேட்டு ஏன்னா எனக்கு இப்படி தாடி விட்டேன்னு கேட்டா சிக்கல் தான். அப்ப இந்த மாதிரி மனிதரை ஒத்துக்கிறாங்க போது கடவுள் எப்படி ஒத்துக்குருவாருங்கனால உருவத்தை யாரும் பார்க்கவில்லை, இனி பார்க்க முடியாது. இறை தூதர்கள்ல சில இறை தூதர்கள் பார்க்க ஆசைப்பட்டாங்க, எல்லாம் வல்ல இறைவன் மறுதலித்து உங்களால் பார்க்க முடியாது என்று மறுத்து விட்டார். குர்ஆன்ல அந்த வசனங்கள் இருக்குது. எனவே முஸ்லிம்கள் தவறான நம்பிக்கை, சிலர் உருவம் இல்லை என்று சொல்றாங்க, அவங்களுடைய நம்பிக்கை தப்பா இருக்கிறத விட இஸ்லாமிய நம்பிக்கையில் தப்பு கிடையாது. நாங்கள்லாம் தௌஹீத் ஜமாத் எல்லா இடத்துலையும் உருவம் இருக்குன்னு தான் சொல்றோம். ஆனா எப்படி இருக்கும் தெரியாது. எல்லாம் உள்ள இறைவனை யாரும் பார்க்கல, இறை தூதர் நபிகள் நாயகம் உட்பட எந்த ப்ராஃபட்ஸ் இறை தூதர்களும் தீர்க்கதரிசிகளும் பார்க்கவில்லை, இனி பார்க்க முடியாது. மரணித்த பிறகு நிரந்தர நரகம் சொர்க்கம் என்று பிரித்த பிறகு அங்கே எல்லாம் உள்ள இறைவனை பார்க்க இருக்கிறோம், பேரழகனை என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இதுதான் அதற்கான பதில். உருவம் இல்லைங்கிற கொள்கை இஸ்லாத்துல கிடையாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.